ஹalleluya. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கருவேப்பிலை விதை. அது பழுத்து வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. அது வெடிச்சதுன்னா எவ்வளவு செடிகள் பிறப்பிக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம வீடுகள்ல அத நம்ம யூசுவலா வைக்கிறோம் அந்த செடிய. இதை போலதாங்க ஆண்டவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் சுவிசேஷ விதைகளை வச்சிருக்காரு. அந்த விதைகளை அவர் எங்க தெரியுமா தூவணும்னு விரும்புறாரு? இந்த உலகம் என்ற தோட்டத்துக்குள்ள தூவ விரும்புறாரு. அநேக டிராவல் டைம்ல, வேலை ஸ்தலத்துல, நம்முடைய தெருவுல, நம்ம சந்திக்கிற நபர்களுக்குள்ள, நம்முடைய ரிலேஷன்ஸ்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டுதான் அதை விதைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நாம் என்ன பண்றோம்னா, அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நமக்காக, சுயத்துக்காக பயன்படுத்திக்கிறோம். அந்த நேரத்துல ஆண்டவரை விசாரிக்கிறது இல்ல. ஆண்டவரே இந்த இடத்துல நான் எந்த விதைய தூவணும்னு சொல்லுங்க. யார்கிட்ட தூவணும்னு சொல்லுங்க. ஈவன் ஒரு மேரேஜ்ல கூட பாருங்க. இப்பேற்பட்ட நிகழ்வுகள் போது நீங்க ஆண்டவரை விசாரிச்சீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்றேங்க, அநேக ரட்சிப்புகளை கர்த்தர் அண்டையில கொண்டு போய் சேர்க்க முடியும். இத நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். நீங்களும் பண்ணலாமா?